நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் சுவிசேஷகர் சுசி பிரபாகரதாஸ் அவர்கள் 1 சாமுவேல் புஸ்தகத்திலிருந்து ஒரு வேத ஆய்வை நடத்த உள்ளார். நிகழ்ச்சியை கேளுங்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா வானொலி நேயர்களுக்கு வாழ்த்து சொல்கிறேன். 1 சாமுவேல் புஸ்தகத்திலிருந்து திருமறை செய்திகளை நாம் தொடர்ந்து கற்று வருகிறோம். இந்த நிகழ்ச்சியை அல்லது செய்தியை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். சாமுவேல் வாழ்க்கையிலே அவர் தன்னுடைய திருப்பணியிலிருந்து விடைபெறும் பொழுது அவன் பேசின அந்த வார்த்தைகள் அல்லது செய்திகள் இங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை சாமுவேலுடைய ஃபேர்வெல் ஸ்பீச் என்று சொல்லலாம். இப்பொழுது சவுல் ராஜாவாய் மாறிவிட்டான். அவன் ஒரு புது தலைவன், ராஜாவாக செயல்படுகிறான். சாமுவேல் என்பவர் பழைய தலைவர். ஆனால் இருப்பினும் அவர் இப்போதும் தேவனுடைய தீர்க்கதரிசியாக, தேவனுடைய ஊழியக்காரனாக வாழ்கிறார். உலகத்திலே அநேக ஊழியங்கள் காணப்படுகிறது, திருச்சபை காணப்படுகிறது, அநேக ஆர்கனைசேஷன் அமைப்புகள் அல்லது மிஷனரி பணிகள் காணப்படுகிறது. இந்த எல்லா பணிகளிலும் ஒரு ரிட்டையர்மெண்ட், அதாவது ஓய்வு பெறுகிற வயது குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் திருமறையின் அடிப்படையிலே, என்னுடைய சொந்த அனுபவத்தின் அடிப்படையிலே, உண்மையான விசுவாசிக்கோ உண்மையான ஊழியக்காரனுக்கோ ஓய்வு என்பது கிடையாது. ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு மாரத்தான் ஓட்டம் போல சொல்லலாம். ஒரு நெடுந்தூர ஓட்டப்பந்தயம். எப்படி ஆரம்பிக்கிறோம் என்பது முக்கியமல்ல, எப்படி ஓட்டத்தை முடிக்கிறோம் என்பது முக்கியமாகும். ஒரு முறை அமெரிக்காவிலே சிக்காகோ பட்டணத்து போகும்பொழுது டிஎல் மூடியினுடைய பைபிள் காலேஜை சென்றிருந்தேன். அங்கே ஒரு பைபிள் காலேஜினுடைய அந்த பிரின்ஸ்பாலுடைய ஒரு கொட்டேஷனை நான் கேட்க ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்தார். அவர் சொன்னார், எப்போது என்னுடைய இறுதி முடிவு நன்றாக இருக்க வேண்டும் என்று. இதே போலத்தான் இந்த வார்த்தை எனக்கும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும். நாம் எப்படி ஊழியத்தை ஆரம்பித்தோம், எப்படி விசுவாச வாழ்க்கை ஆரம்பித்தோம் என்பது முக்கியமல்ல. நம்முடைய முடிவு நன்றாக இருக்க வேண்டும். நம்முடைய முடிவு கர்த்தருக்குள்ளே மகிமையாய் காணப்பட வேண்டும். இந்த சாமுவேல் நியாயாதிபதிகளிலே கடைசி நியாயாதிபதி. ஆனால் ராஜாக்கள் காலத்திலே சவுல் முதல் ராஜா. ஆகவே நியாயாதிபதியின் காலத்திலிருந்து ராஜாக்களின் காலத்திற்கு சரித்திரம் மாறுகிற நிலைமையாகும். சவுல் முதல் ராஜா, சாமுவேல் கடைசி நியாயாதிபதி. விடைபெறும்போது மக்களிடையே உரையாற்றுகிறார்கள். அநேக சமயங்களிலே, அநேக ஸ்தாபனங்களிலே ஓய்வு பெறும்போது அவர்கள் விடைபெறுகிற அந்த அல்லது ஃபேர்வெல் ஸ்பீச் பண்ணுவது உண்டு. அதே போலத்தான் சாமுவேல் பண்ணுகிறார். 1 சாமுவேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1-25 வசனங்களை கவனமாய் வாசித்து பாருங்கள். இந்த செய்தியை நான் 4 குறிப்புகளாக பிரிக்கிறேன். முதலாவதாக, இந்த சாமுவேல் தன்னுடைய நற்புகளை அவன் காத்து கொண்ட விதத்தை விளக்குகிறார். மெயின்டைன் எ குட் ரெப்புடேஷன் வித் காட் அண்ட் மேன் என்று சொல்லலாம். அதாவது மனிதர்கள் மத்தியிலும் தேவனுக்கு முன்பாகவும் தன்னுடைய நல் புகழை பேரை காத்து கொண்டார். 1 சாமுவேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1-5 வாக்கியங்களை காண முடிகிறது. லூக்கா நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 52 பாருங்கள். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். நமது ஓட்டத்தை நன்றாக முடிக்க வேண்டுமென்றால் தேவனுக்கு முன்பாக, மனிதர்களுக்கு முன்பாக நம்முடைய நற்பெயரை, நற்புகளை காத்து கொள்ள வேண்டும். இதனை எவ்வாறு காத்து கொள்வது என்பதற்குரிய வழிகளை கூறுகின்றேன். முதலாவது, நாம் எல்லா காரியத்தை குறித்தும் நாம் கணக்கு ஒப்புவிக்க அழைக்கப்படுகிறோம். ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமென்றால் மேக் யுவர் செல்ஃப் அக்கௌண்டபிள் டு த பீப்புள் இன் யுவர் லைஃப் என்று சொல்லலாம். அநேகர் சொல்வார்கள், நான் யாருக்கு கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியமில்லை, யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை என்று சொல்வார்கள். பயப்பட வேண்டியது அவசியமில்லை, உண்மை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் ஆண்டவருக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க அழைக்கப்படுகிறோம்.
இங்கே அருமையான சாமுவேல் ஆண்டவருக்கு முன்பாகவும் அங்கே மனிதர்களுக்கு முன்பாகவும் அவன் கணக்கு ஒப்பித்தவனாயிருந்தான். அவன் தன் வாழ்வை குறித்து சொல்கிறார், நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன், யாருடைய கழுதை எடுத்துக்கொண்டேன், யாருக்கு நான் அநியாயம் செய்தேன், யாருக்கு இடுக்கண் செய்தேன், யாருக்கு நான் யாரிடத்தில் பரிதானம் வாங்கினேன் என்று சொல்லி கூறுங்கள் என்கிறான். அங்கே வசனம் 3வது வசனம், இதோ இருக்கிறேன் என்று சொல்கிறான். அப்படியானால் தன்னுடைய கடைசி நியாயாதிபதி தன்னை தானே விசாரணைக்கு உட்படுகிறான். ஹியர் ஐ ஸ்டாண்ட் என்று சொல்கிறான். அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட இதே எண்ணத்தோடு அவர் பேசுகிறார். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 25 35 வசனங்களை வாசித்து பாருங்கள். தமது கரைபடாத வாழ்வை எபேசு மூப்பர்களுக்கு முன்பாக வைத்து பேசுகிறார். அப்போஸ்தலர் 20:33 பாருங்கள். ஒருவனுடைய வெள்ளியை ஆகிலும் பொன்னை ஆகிலும் வஸ்திரத்தை ஆகிலும் நான் இச்சிக்கவில்லை என்று சொல்கிறார். நம்முடைய நற்பெயரை அல்லது நற்புகழை காத்துக்கொள்ள வேண்டுமென்றால் செல்ஃப் இவாலுவேஷன், சுய மதிப்பீடு செய்ய வேண்டும். மதிப்பீடு செய்து எல்லாவற்றை குறித்து ஆண்டவருக்கு முன்பாக மனிதர்களுக்கு முன்பாக நாம் கணக்கு ஒப்புவிக்க அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக, நம்முடைய வாழ்க்கையிலே நற்பெயரை நற்புகளை காத்துக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் ஏதாவது தவறு செய்தால் அதை சரிபடுத்த முற்படுத்த வேண்டும். இஃப் யூ ஹேவ் ராங்ட் எனி ஒன் மேக் இட் ரைட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 3-4 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். அப்படி உண்டானால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்று சாமுவேல் சொல்கிறார். தவறு செய்தால் அதை சரி பண்ணுகிற ஆயத்த நிலை வேண்டும். தவறுகள் நடந்தால் சரி செய்து சீர் செய்கிற அந்த பண்பு நமக்கு வேண்டும். நாம் பூரணராக வாழ விரும்பினால் நம்முடைய வாழ்க்கையில் பிழைகள், தவறுகள், மீறுதல்கள் வந்தால் அதை சரி பண்ண வேண்டும். மத்தேயு நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 23-24 சொல்கிறது, பலிபீடத்திலே அவன் பலி செலுத்த வரும்போது உன் பேரிலே உன் சகோதரனுக்கு குறை உண்டு என்று உணர்வாயானால் முதலாவது உன் சகோதரனோடு ஒப்புரவாகி பின்பு வந்து காணிக்கை செலுத்து என்று நம் ஆண்டவராகிய இரட்சகர் சொல்லியிருக்கிறார். லூக்கா 19ஆம் அதிகாரம் 8 பாருங்கள். சகேவு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே சொல்கிறான், ஆண்டவரே, என் ஆஸ்தியிலே பாதி ஏழை கொடுக்க வேண்டும். யாரிடத்திலாவது அநியமாய் வாங்கிட உண்டானால் 4 நான் திரும்ப கொடுக்கிறேன் என்று சொன்னார். முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையை குறித்து நாம் கணக்கு ஒப்பிக்க வேண்டும். இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையில் தடுமாற்றங்கள், தவறுகள் வந்தால் சீர் பண்ண வேண்டும். மூன்றாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே நற்பெயரை நற்புகளை எப்படி காத்துக்கொள்ள முடியும் என்றால், இந்த அருமையான சாமுவேல் கூற்றிலிருந்து சொல்ல வேண்டும் என்றால், அவர் நல் மனசாட்சி உள்ளவராயிருந்தார். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 5 பாருங்கள். கீப் யுவர் கான்சியஸ் கிளியர் பிஃபோர் காட் அண்ட் மேன். மனிதருக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் நாம் சுத்த மனசாட்சி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். நமது வாழ்வில் கர்த்தருக்கும் மனுஷருக்கும் முன்பாக மனசாட்சியிலே தூய்மையாயிருக்க வேண்டும். மனசாட்சி என்பது நம்மை நியாயந்திருக்கிற முதல் நியாயாதிபதி. அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 16 பாருங்கள். இதனால் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்போதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் ஒரு காலம் இச்சகமான வசனங்களை சொல்லவும் இல்லை, பொருளாசை உள்ளவர்களாய் மாயம் பண்ணவும் இல்லை, தேவனே சாட்சி. இந்த வாக்கியத்தை சொன்ன உடனே சாமுவேலை பார்த்து மக்கள் சொல்கிறார்கள், நீர் அப்படி செய்யவில்லை என்று அவனை குறித்து சாட்சி சொல்கிறார்கள். ஆகவே கர்த்தரும் சாட்சி, ராஜாவும் சாட்சி, நீங்களும் சாட்சி என்று அருமையான சாமுவேல் சொல்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே இந்த சாமுவேலுடைய அந்த கடைசி உரையாற்றும் அந்த செய்தி மூலமாக இரண்டாவது குறிப்பை சொல்கிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த சாமுவேலுடைய அந்த பேச்சிலிருந்து ஒன்றை நான் சொல்கிறேன். அது என்னவென்றால், அவன் தேவனுடைய நல்ல தன்மையை, பண்புகளை சொல்கிறார். கிவ் டெஸ்டிமனி டு காட்ஸ் குட்னஸ் இன் த பாஸ்ட் என்று சொல்லலாம்.
கடந்த காலத்திலே இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை அவன் சொல்ல மறக்கவே இல்லை. 1 சாமுவேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6-11 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். தனது உரையாற்றுகிற அந்த தன்மையிலே கடந்த காலத்திலே தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு செய்த நன்மைகளை விளக்கிச் சொல்கிறார். அநேக சமயங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே கடந்த காலத்திலே ஆண்டவர் செய்த நன்மைகளை மறந்து விடுகிறோம். ஆனால் இந்த அருமையான சாமுவேல் அவர்களுக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு செய்த நன்மைகளை விளக்கிச் சொல்கிறார். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 7 பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கும் உங்களுக்கு பிதாக்களுக்கு செய்து வந்த நீதியான கிரியைகள் என்று சொல்கிறார். அதிலே ஆண்டவருடைய நன்மையான தன்மையை சொல்கிறார். இஸ்ரவேல் மக்களுக்கு என்னென்ன நன்மை செய்தார்? சாதாரண குடும்பமாக இருந்த அவர்களை பெரிய ஜாதியாக்கினார். அடிமையாய் இருந்த அந்த எகிப்திலிருந்த மக்களை சுதந்திரமான அந்த கானானை கொடுத்து ராஜ்யத்தை கொடுத்து அவர்களை பெருக பண்ணினார். அப்படியானால் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை கொடுத்தினார். அது மாத்திரமல்ல, அவருடைய எல்லா காரியங்களிலும் அவர்களுக்கு ஆண்டவர் உதவி செய்தவராயிருந்தார். அநேக சமயங்களிலே நம்முடைய ஜீவியத்திலே கர்த்தர் செய்த நன்மைகளை நாம் மற்றவர்களுக்கு சொல்வதில்லை, அல்லது மற்றவர்கள் சொல்வதை நாம் உற்சாகப்படுத்தாமல் போய்விடுகிறோம். ஆனால் ஆண்டவர் உடைய கிருபையினாலே இந்த சாமுவேல் தீர்க்கன் மக்களுக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை ஞாபகப்படுத்தி நன்மையோடு அவர்களுக்கு விளக்கிச் சொல்கிறார். சங்கீதம் 105ஆம் சங்கீதம் 1 பாருங்கள். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரஸ்தாபப்படுத்துங்கள். அருமையான இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த நன்மைகளை, கடந்த காலங்களில் செய்த நன்மைகளை மக்கள் மத்தியிலே சொல்லுகிறீர்களா? குடும்பத்திலே சொல்லுகிறீர்களா? திருச்சபையிலே சொல்லுகிறீர்களா? அவருடைய நாமத்தை நீங்கள் உயர்த்தி காட்டுகிறீர்களா? அது மாத்திரமல்லாமல் தன்னுடைய ஃபேர்வெல், தன்னுடைய விடைபெறுகிற செய்திகளை இன்னொன்றை சொல்கிறார். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தில் 8-11 வரை வாசித்தால் அவர் திருமறையிலே வேதாமத்திலே ஜனங்களுக்கு செய்த அநேக நன்மைகளை விளக்கிச் சொல்கிறார். டெல் ஆஃப் காட்ஸ் குட்னஸ் டு தோஸ் இன் பைபிள் என்று சொல்லலாம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் மாத்திரமல்ல, வேதாமத்திலே அவர் வரலாற்றிலே என்னென்ன நன்மைகளை செய்தார் என்பதை விளக்கிச் சொல்கிறார். அருமையானுள்ளே, பழைய ஏற்பாட்டிலே மாத்திரமல்ல, இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே ஆண்டவர் செய்த அந்த வரலாறு நம்மை உற்சாகப்படுத்துகிறது. வாரன் வெஸ்பி என்கிற ஒரு மனிதர் இப்படி அடிக்கடி சொல்வார், ஹிஸ்ட்ரி இஸ் காட்ஸ் டு ஸ்டோரி என்று எழுதுவார். அருமையானுள்ளே, உண்மையாகவே வரலாற்றினுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஆண்டவருடைய செயல்பாட்டிலே எழுந்தவைகள் என்பதை மறந்துவிடக்கூடாது. வேதாமத்திலே ஆதியாமத்திலிருந்து நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆபிரகாம் வாழ்க்கையிலே, யோசுவாவின் வாழ்க்கையிலே, மோசேயின் வாழ்க்கையிலே, அல்லது ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையிலே, யோசேப்பின் வாழ்க்கையிலே, இப்படி செய்த காரியங்களெல்லாம் சிந்திக்கும் பொழுது ஆண்டவர் செய்த நன்மைகளை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரத்திலே 4 வாசிக்கிறேன். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதப்பட்டிருக்கிறது. வேதாமத்திலே எழுதப்பட்ட எல்லா சம்பவங்களும் போதனைகளாக, திஷ்டாந்தங்களாக, ஆறுதல் தரக்கூடியதாக, அதே சமயத்தில் பொறுமையை தரக்கூடியதாக காணப்படுகிறது. அருமையானுள்ளே, இந்த விடைபெறும் செய்தியிலே, இந்த ஃபேர்வெல் மெசேஜிலே சாமுவேல் கர்த்தருக்கு முன்பாக, மனிதருக்கு முன்பாக தன்னுடைய நற்புகழை, நற்பெயரை எப்படி காத்து கொண்டார் என்பதை விளக்கினார். இரண்டாவதாக, தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு அவர் என்னென்ன நன்மைகளை செய்தார் என்று சொல்லி அவர் விளக்கிச் சொல்கிறார். மூன்றாவதாக, இந்த விடைபெறுகிற அந்த செய்தியிலே, அதாவது அந்த அருமையான ஃபேர்வெல் செய்தியிலே இன்னொன்றை சொல்கிறார். ஜனங்களை ஆண்டவரை பின்பற்றும்படியாக, தற்காலத்திலே ஆண்டவரை பின்பற்றும்படியாக தூண்டி எழுப்புகிறார். அதாவது கடந்த கால சரித்திரத்தை சொன்னதோடு நின்றுவிடவில்லை.
கடந்த கால சரித்திரத்தை சொல்லி அதோடு நின்று விடாதபடி நிகழ்காலத்திலே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவும் ஆண்டவரை அர்ப்பணிக்கவும் அவரை பின்தொடரவும் அவர்களை கட்டாயப்படுத்தி உற்சாகப்படுத்துகிறதை நான் காண முடிகிறது. அர்ஜ் பீப்புள் டு ஃபாலோ காட்ஸ் இன் த ப்ரெசன்ட் டைம் என்று சொல்லலாம். அதாவது நடைமுறை நிகழ்வாழ்விலே ஆண்டவரை பின்பற்ற அவர்களை தூண்டி எழுப்புகிறார். இதை 12வது வசனத்திலிருந்து 18 வரை நாம் காண முடிகிறது. கடந்த காலத்திலே கர்த்தர் அவர்களுக்கு நன்மை செய்தார், உண்மை. ஆனால் அதே சமயத்தில் நிகழ்காலம் வரும்பொழுது தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை உதாசீனப்படுத்தி ஆண்டவருடைய தீர்க்கனையும் அற்பமாக எண்ணியதை இந்த சாமுவேல் அறிந்திருந்தார். ஆகவே ஆண்டவருக்கு இவர்கள் ராஜாவாக கேட்டது பிடிக்காவிட்டாலும் அவர்கள் விருப்பத்தின்படி கொடுத்தார். இருப்பினும் இந்த சாமுவேல் அவர்களை ஆண்டவரை தொடர்ந்து பின்பற்றும்படியாக அவர்களை கட்டாயப்படுத்தி அவர்களை வலியுறுத்தி பேசுகிறார். அருமையானவர்களே, நீங்களும் நானும் கடந்த காலத்தில் எப்படி இருந்தோம் என்று பொருள் அல்ல, நிகழ்காலத்திலே நாம் எப்படி இருக்கிறோம். அநேகர் கடந்த கால அனுபவங்களே பேசி கொண்டிருக்கிறார்கள். கடந்த காலத்திலே தேவன் இப்படி பயன்படுத்தினார், கடந்த காலத்திலே இவ்வாறு என் வாழ்க்கையில் அற்புதம் செய்தார், கடந்த காலத்திலே என்னோடு பேசினார், இப்படி சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நிகழ்காலத்திலே நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நிகழ்காலத்திலே உங்களுக்கும் ஆண்டவருக்கும் என்ன உறவு இருக்கிறது? இப்பொழுது ஆண்டவருடைய உரையாடல் உண்டா? அருமையானவர்களே, இந்த கேள்வியை கேட்டால் பலர் மௌனமாக போய்விடுகிறார்கள். ஏனென்றால் அந்த உறவு இல்லை, அந்த உரையாடல் இல்லை, அந்த ஆண்டவரின் பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாத வெறுமையின் வாழ்க்கையை வாழ்ந்து விடுகிறார்கள். ஆனால் இந்த அருமையான சாமுவேல் நிகழ்காலத்திலே ஆண்டவரை அவர்கள் பின்பற்ற அழைக்கிறார். அதே சமயத்தில் இந்த விடைபெறுகிற அந்த செய்தியிலே, ஃபேர்வெல் மெசேஜிலே அவர் ஒன்றை சொல்கிறார். என்ன என்றால், அவர்கள் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் வாழும்போது அதனால் வருகிற விளைவுகளையும், கீழ்ப்படியாமையிலே வாழும்போது அதனால் வருகிற விளைவுகளையும் அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். அருமையானவர்களே, இன்றைக்கு மக்கள் 2ஆக பிரிக்கப்படுகிறார்கள். கீழ்ப்படிதல் உள்ள மக்கள், அதே சமயத்தில் கீழ்ப்படியாத மக்கள். கீழ்ப்படிந்தால் நமக்கு ஆசீர்வாதம் உண்டு, கீழ்ப்படியவில்லை என்றால் நம்முடைய ஏற்படுத்தியிலே அதனுடைய விளைவுகளையும் நாம் சந்திக்க வேண்டிய அந்த நிலை உண்டு. இதை அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். பழைய ஏற்பாட்டில் மாத்திரமல்ல, ஆண்டவருடைய திருமறையிலிருந்தும் அவருடைய நடைமுறை வாழ்க்கையிலும் அவளுடைய முற்பிதாக்கள் செய்த பொல்லாத கீழ்ப்படியாத தன்மையை சுட்டி காண்பிக்கிறார். அருமையான என் சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே இந்த கேள்வியை கேட்டு பாருங்கள். கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம் உண்டு, கீழ்ப்படியாவிட்டால் அதற்குரிய விளைவுகள் உண்டு. ஒரு மனிதன் ஆண்டவரை உண்மையாய் சேவிப்பானானால் அவன் சந்ததியை 1000 தலைமுறை மட்டும் ஆசீர்வதிக்கிறார். ஒரு மனிதன் ஆண்டவருக்கென்று உண்மையாய் வாழாதபடி கேட்டின் மகனாய் வாழ்ந்தால் அவனுடைய தலைமுறையை 3வது 4ஆம் தலைமுறை மட்டும் அவர்களை நியாயம் விசாரிக்கிறவராயிருக்கிறார். கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம், கீழ்ப்படியாவிட்டால் விளைவுகள் உண்டு. இதை சுட்டி காண்பிக்க அவர் மறுக்கவில்லை, மறைக்கவில்லை. அநேகருடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு நாம் காண்கிற செய்தி என்ன? அநேகருக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லுகிறோம். ஆனால் அவருடைய வீழ்ச்சிகளையோ, அவருடைய தடுமாற்றங்களையோ, அவருடைய கீழ்ப்படியாமைகளையோ நாம் சொல்ல பயப்படுகிறோம் அல்லது ஒதுங்கி விடுகிறோம். ஆனால் இந்த நிலை இந்த சாமுவேல் வாழ்க்கையில் இல்லை. தொடர்ந்து நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அந்த 1 சாமுவேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்திலே 16 18 வாக்கியங்களை வாசித்தால் தேவனுடைய எச்சரிப்பை அவர்களுக்கு கொடுத்து மனம் திரும்ப அங்கே அழைக்கிறார். அருமையானவர்களே, அவர் சொல்கிறார், நீங்கள் கீழ்ப்படியாமல் போனீர்கள், இப்போது உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன், அப்போது மின்னல்களும் மழையும் வரும் என்று சொன்னார். அந்த காலம் அறுப்பின் காலம். ஆகவே அவன் ஜெபித்து முடித்தவுடனே அங்கே மின்னல்களும் மழையும் ஏற்பட்டது. இதை கண்டபோது அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் செய்த பாவத்தோடு ராஜாவை கேட்ட அந்த பாவத்தை இன்னொரு பாவமாக கூட்டிக் கொண்டோம் என்று சொல்லி அவர்கள் உணர்வடைகிறார்கள். அப்பொழுது அவர்களை
எச்சரித்து அவர்களை உணர்வடைய செய்கிறார். சாமுவேலோடு ஆண்டவர் இருக்கிறார் என்பதை அந்த மழையும் அந்த இடி மின்னலும் அது காண்பித்தது. அருமையானவர்களே, இந்த சமயத்திலே உணர்வடைந்து அந்த மக்களை ஆண்டவருக்குள்ளே மனந்திரும்ப அழைக்கிறார். அருமையான என் சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்கிற அந்த செய்தியை உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். முதலாவதாக தன்னுடைய நற்பெயரை எப்படி அவர் காத்து கொண்டார் என்பதை நான் சொன்னேன். இரண்டாவதாக தேவனுடைய நன்மை தன்மையை விளக்கிச் சொன்னதை சொன்னேன். மூன்றாவதாக ஜனங்களை ஆண்டவரை பின்பற்றும்படியாக தூண்டி எழுப்பியதை சொன்னேன். நான்காவதாக இந்த விடைபெறுகிற அந்த செய்தியிலே அவர் சொன்ன ஒரு காரியம் என்ன? அவர் வாக்குறுக்கிறார், உங்களுக்காக நான் தொடர்ந்து விண்ணப்பம் பண்ணுவேன், உங்களை நான் போதிப்பேன் என்று சொல்கிறார். தன்னை உதாசீனப்படுத்தின ஜனங்களை அவர் மறக்கவில்லை, அவர் போதனையை நிறுத்தவில்லை. never stop praying for his people என்று சொல்லலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 19-25 வரை அவர் சொல்கிறார், உங்களுக்காக நான் விண்ணப்பம் பண்ணாதிருந்தால் இது கர்த்தருக்கு விரோதமான பாவம் என்று சொல்கிறார். அது மாத்திரமல்லாமல் உங்களுக்காக நான் தொடர்ந்து போதிப்பேன் என்று சொல்கிறார். அருமையானவர்களே, ஒரு உண்மையான ஒரு தேவ மனிதன் தன்னுடைய நற்பெயரையும் நற்புகளையும் காத்துக்கொள்வான். ஒரு உண்மையான தேவ மனிதன் என்ன செய்வான்? தேவனுடைய நன்மைகளை அவர்களுக்கு விளக்கிச் சொல்வான். உண்மையான ஒரு தேவ மனிதன் என்ன செய்வான்? மக்களை ஆண்டவரை பின்பற்றும்படி தூண்டுவான். ஒரு உண்மையான தேவ மனிதன் தன் வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காக விண்ணப்பித்து போதித்து கொண்டிருப்பான். இந்த நிலையோடு நம்மை ஒப்பிட்டு பார்ப்போம். ஆண்டவரே, என்னுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? இந்த அருமையான சாமுவேலை போல என்னுடைய முடிவு நன்றாக இருக்க பலந்தாரும் என்று நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான சாமுவேலுடைய அந்த ஃபேர்வெல் மெசேஜ், விடைபெறுகிற செய்தியை 4 கோணங்களில் சிந்தித்தோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே லீதியாளின் உள்ளத்தை திறந்தது போல இவர்கள் உள்ளங்களை திறக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். சாமுவேலுடைய நற்பண்புகள் எனக்குள்ளேயும் எங்களுக்குள்ளேயும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களுக்குள்ளேயும் அது வளரும்படி உதவி செய்யும். எங்கள் காலங்களிலே சாமுவேலை போல நல்ல தீர்க்கர்களை, நல்ல தலைவர்களை, நல்ல ஊழியர்களை எழுப்ப நாங்கள் ஜெபிக்கிறோம். அடிக்கடி முரட்டாட்டம் பண்ணி கீழ்ப்படியாமல் போவதினாலே எங்கள் வாழ்க்கையிலே சந்திக்கிற விளைவுகளை கண்டு நாங்கள் மனந்திரும்ப உதவி செய்யும். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் சுவிசேஷகர் சுசி பிரபாகரதாஸ் அவர்கள் நிகழ்த்திய வேத ஆய்வை கேட்டீர்கள். இதன் தொடர்ச்சியை அடுத்த நிகழ்ச்சியில் கேட்க தவறாதீர்கள்.